Om Shanti, good morning. Om Shanti. Om Shanti. Good Om morning, Shanti. sister. Good morning, sister. Good morning, sister. அவனுக்கு தோட்டத்தின் அதிபதியாக வந்திருக்கார். நம்ம எல்லாரையும் முட்களிலிருந்து மலர்களாக வந்திருக்கார். இன்னைக்கு தோல்வி தெய்வீக குணங்கள் தாரணை செய்திருக்கார். இன்னைக்கு 27 ஏப்ரல். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, மலர்களாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க சுபாவம் வந்திருக்கிறது. துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்தது சுபாவம். மலர்களாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க.
மலர்களாக இருக்கும் குழந்தைகள் தங்கள் வாயிலிருந்து ரத்னங்களை மாத்திரமே வெளிப்பட அனுமதிக்கின்றன. மலர்களாக இருக்கும் குழந்தைகள் தங்கள் வாயிலிருந்து ரத்னங்களை மாத்திரமே வெளிப்பட அனுமதிக்கின்றன. கேள்வி: குழந்தைகள் சதா நறுமணம் கமழும் மலர்கள் ஆகும் வகையில் குழந்தைகளுக்கு கடவுள் கொடுக்கின்ற கற்பித்தல்கள் எவை? குழந்தைகள் சதா நறுமணம் கமழும் மலர்கள் ஆகும் வகையில் குழந்தைகளுக்கு கடவுள் கொடுக்கின்ற கற்பித்தல்கள் எவை? சொல்லுங்க. பதில்: ஓ என்னுடைய மலர்களான குழந்தைகளே. இன்னைக்கு வாங்க எல்லாரையும் எப்படி பார்க்க. மலர்கள் உங்களின் உள்ளே பலவீனங்களின் வடிவில் எந்த அசுரத்தனமான முட்களும் இருக்கவில்லை என்பதை சோதிப்பதற்கு உங்களை பரிசோதிக்க. உங்களின் உள்ளே ஏதாவது முட்கள் இருப்பின் அப்பொழுது நீங்கள் ஏனையோரின் பலவீனங்களை விரும்பாததை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அசுரத்தனமான பலவீனங்களின் மீது வெறுப்பு கொள்ளுங்கள். அப்போதே முட்கள் அகற்றப்படும். கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு எப்படி இருக்கும்? அது நீக்கணும். வெறுப்புனா எவ்வளவு அந்த அளவுக்கு. தொடர்ந்தும் உங்களை பரிசோதி. நீங்கள் தண்டனை அனுபவம் செய்யக்கூடியதாக எப்பாவங்களையும் உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்களின் ஊடாக செய்யவில்லையே என்பதை சோதி. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஏனெனில் இது ராவண ராஜ்யம் ஆகையால் மனிதர்கள் அனைவரும் தற்பொழுது ஷரீர உணர்வுடையவர்கள். இதனாலேயே அவர்கள் காட்டு முட்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். காட்டு முட்கள் சும்மா முட்கள். காட்டு முட்கள் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், கூர்மையா இருக்கும். நீங்க அவ்வளவு துன்பம் விளைவிக்கிறது. யார் இதை விளங்கப்படுத்துகின்றார்? இப்பொழுது முட்களை மலர்களாக மாற்றுகின்ற எல்லையற்ற தந்தையே விளங்கப்படுத்து. சில சமயங்களில் சிலர் மலர்களாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது மாயை அவர்களை மிகவும் விரைவாக முட்களாக மாற்றி விடுகின்றனர். பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் என்ன நடக்குதுங்க? பாபா சொல்றது, இது முட்காடு என அழைக்கப்படுகின்றது. அதில் மிருகங்களை போன்றுள்ள பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். காட்டுல என்ன இருக்கும்? மிருகங்கள் தான். சோ இப்ப எப்படி இருக்கு? மிருகங்கள் போல இருக்கக்கூடிய மனிதர்கள். அவர்கள் மனிதர்கள், ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் மத்தியில் மிருகங்களை போன்று சண்டை சச்சரவு செய்கின்றனர். நீங்க ஒரு லாஜிக்கே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அர்த்தம் இல்லாத விஷயம். மிருகங்களாவது ஏதாவது ஒரு பசிக்கு செய்யும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்க அது கூட இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் சச்சரவு உள்ளது. அனைவரும் நச்சுக்கடலில் இருக்கின்றார்கள். இம்முழு உலகமும் மனிதர்கள் தத்தளிக்கின்ற பெரும் நச்சுக்கடல். இது தூய்மையற்ற சீரழிந்த உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. தூய்மையற்ற சீரழிந்த உலகம். நீங்கள் இப்பொழுது முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள். தந்தை பூந்தோட்டத்தின் அதிபதி எனவும் அழைக்கப்படுகின்றது. நமக்கு பல டைட்டில்ஸ்.
அதுல முக்கியமானது ஒண்ணு பூந்தோட்டத்தின் அதிபதி முஸ்லிம்கள் சொல்றது. கீதையில் ஞானமும் பாகவதத்தில் மனிதர்களின் செயற்பாடும் இருக்கின்றன எனவும் தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றான். பாகவதத்துல கிருஷ்ணருடைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு கதைகள் அதெல்லாம் இருக்கு. அவர்கள் எதனை எழுதியுள்ளார்கள் என பாருங்க. இவ்விடயங்கள் சத்யுகத்தில் இருப்பதாக கூறப்பட மாட்டார். வெண்ணைய திருடினது இதெல்லாம் சத்யுகமே பூந்தோட்டம். நீங்கள் இப்பொழுது மலர்களாக ஆகுகின்றீர்கள். மலர்கள் ஆகிய பின்னர் சிலர் முட்கள் ஆகுகின்றார்கள். இன்று நீங்கள் மிக நன்றாக முன்னேறி செல்லலாம், ஆனால் பின்னர் மாயின் புயல்கள் இருக்கும். நீங்கள் எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுது மாயை உங்கள் நிலைமையை என்னவாக ஆக்குகின்றாள் என பாருங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுதே, ஏன்னா உள்ளுக்குள்ளாரதானே போகிற விஷயங்கள். பாபு சொல்றது, உட்கார்ந்து இருக்கும் போது தந்தை கூறுகின்றார், நான் உங்களை உலக அதிபதிகளாக்குகின்றேன். அவர் பாரத மக்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். அது நேற்றைய விடயமே. அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அங்கு வைரங்களும் ரத்னங்களும் பதிக்கப்பட்ட தங்க மாளிகைகள் இருந்தன. அது அல்லாவின் பூந்தோட்டம் என அழைக்கப்பட்டது. இங்கே காடு உள்ளது, பின்னர் இங்கு பூந்தோட்டம் இருக்கும். பாரதம் சுவர்க்கமாக இருந்தது. அங்கு மலர்களை தவிர எதுவும் இருக்கவில்லை. மலர்களை தவிர எதுவும் இருக்கவில்லை. அந்த மலர்கள்ல முட்களும் இருக்கல. எங்க பாத்தீங்கன்னா சில மலர்கள்ல முட்களும் இருக்கு. அங்க மலர்கள்னா மலர்கள், முட்கள் இருக்க. தந்தை மாத்திரமே பூந்தோட்டத்தை உருவாக்குகின்றார். மலர்கள் ஆகும் பொழுது சிலர் தீய சகவாசத்தினுள் சென்று பாழாகி விடுகின்றார். அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா, நான் திருமணம் செய்ய விரும்புகின்றேன். அப்படியே தூரம் போக போக இதுதான் ஒரு பெரிய விஷயம் வந்து. அவர்கள் மாயின் பகட்டை பார்க்கின்றார்கள். இங்கு முழுமையான மௌனம் உண்டு. இம்முழு உலகமும் ஒரு காடாகும். இக்காடும் நிச்சயமாக தீ மூட்டப்பட வேண்டும். ஆகவே காட்டில் வசிப்பவர்களும் அழிக்கப்படுவார்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அதே தீ மீண்டும் இடம்பெறும். அது மகாபாரத யுத்தம் என அழைக்கப்படுகின்றது. முதலில் யாதவர்களால் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு யுத்தம் உள்ளது. இதுவும் நினைவு கூறப்படுகின்றது. அவர்கள் விஞ்ஞானத்தின் மூலம் ஏவுகணைகளை கண்டுபிடித்துள்ளார்கள். சமய நூல்களில் பல கதைகள் உள்ளன. எங்க இருந்து வருதுன்னு சொல்றாங்க ஏவுகணைகள். தனது வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் போன்றவற்றை வெளிப்பட செய்ய எவராலும் முடியாது என தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுது. சமய நூல்கள் அந்த மாதிரி இருக்கு. வயிற்றிலிருந்து மிசைல்ஸ் வரும் அப்படின்னு. விஞ்ஞானத்தின் மூலம் அவர்கள் எத்தனை பல குண்டுகள் போன்றவற்றை உருவாக்கி உள்ளார்கள் என உங்களால் இப்பொழுது காண முடியும். 2 குண்டுகளை போட்டுள்ளதால் நகரங்களின் அதிகளவு அழிக்கப்பட்டது என்பதையும் எவ்வாறு பலர் கொல்லப்பட்டார்கள் என்பதையும் பாருங்கள். பாபா இருக்கும் பொழுது அந்த ஹீரோஷிமா நாகசாக்கி அந்த பாம்ஸ் பூமி ஃபர்ஸ்ட் டைம் அது யூஸ் பண்ணாங்க. பாபா இருக்கும் பொழுது கூட அது நடந்தது இல்லையா?
நூறாயிரக்கணக்கானோர் மரணித்தார்கள். தீ மூட்டப்பட்டுள்ள இக்காட்டில் இப்பொழுது மில்லியன் கணக்கான மக்கள் வசிக்கின்றார். சிவபாபா உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் தந்தை கருணை மிக்கவர். தந்தை அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டும். அனைவரும் வேறு எங்கு செல்வார்கள்? தீ மூட்டப்பட போகின்றது என்பதை, ஆகவே தந்தையிடம் அடைக்கலம் தேடி தாங்கள் வருவார்கள் என்பதையும் அவர்கள் காண்பார்கள். தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அளித்தார். அவர் மறுபிறவிக்கு அப்பாற்பட்டவர். அவர் சர்வ வியாபி என மக்கள் கூறியுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தவர்கள். உங்கள் புத்திகளில் இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கான உங்கள் பொறுப்பையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். வீட்டுல வாழ்ந்துட்டே செய்யக்கூடியது. அவர்களுக்கு அசுர குணங்கள் உள்ளன. உங்களிடமோ தெய்வீக குணங்கள் உள்ளன. இதனை ஏனையோருக்கும் கற்பிப்பது உங்கள் கடமை ஆகும். நேற்று சொன்னார் பாபா, யாருமே விட்டுவிடக் கூடாது, எல்லாருக்கும் சொல்லணும். தொடர்ந்தும் இம்மந்திரத்தை கொடுங்கள். கண்காட்சிகளின் மூலம் நீங்கள் பலருக்கும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். பாரத மக்களாகிய நீங்களே இப்பொழுது 84 பிறவிகளை பூர்த்தி செய்துள்ளீர்கள். உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்கு, அதாவது நரகவாசிகளாக உள்ள மனிதர்களாகிய உங்களை ஸ்வர்க்கவாசிகளாக மாற்றுவதற்கு இப்பொழுது தந்தை வந்துவிட்டார். தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் வசிக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது அசுர குணங்களை விரும்புவதில்லை. முன்னாடி நமக்கு தெரியவே இல்லையது அசுர குணம். இப்போதான் தெரியுது அசுர குணங்கள். அசுர குணங்களை விரும்புவதில்லை. நீங்கள் தெய்வீக குணங்களை உடையவர்களாக விட்டீர்களா என உங்களை சோதித்து பாருங்கள். இன்னைக்குடைய பாருங்கள். தெய்வீக குணங்கள் இருக்குதா? என்னில் ஏதாவது பலவீனங்கள் உள்ளனவா? டெய்லி சோதித்து பார்க்கணும். நான் என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்களின் மூலம் ஏதாவது அத்தகைய அசுர செயல்களை செய்துள்ளேன். நான் முட்களை மலர்களாக மாற்றுகின்ற வியாபாரத்தை செய்கின்றேனா அல்லது இல்லையா? பாபாவே பூந்தோட்டத்தின் அதிபதியும் பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆகிய நீங்களே பூந்தோட்டக்காரர்களும் ஆவீர்கள். பாபா பூந்தோட்டத்தின் அதிபதினா நம்ம யாரு? பூந்தோட்டக்காரர்கள். பல்வேறு வகைகளில் பூந்தோட்டக்காரர்கள் உள்ளார்கள். சிலர் ஏனையோரை தங்களை போன்ற ஆக்க இயலாத அத்தகைய புத்துக்கள். பூந்தோட்டத்தின் அதிபதி கண்காட்சிகளுக்கு செல்வதில்லை. அங்கு பூந்தோட்டக்காரர்களே செல்கின்றார்கள். இந்த பூந்தோட்டக்காரரும் சிவ பாபாவுடன் இருப்பதனால் அவராலும் அங்கு செல்ல முடியாது. அவருக்கு அவ்வளோ விருப்பம் போகணும்னு. அந்த கதை கேட்டிருக்கீங்க தானே? எல்லாம் மியூசியம் ரெடி பண்ணிட்டு பாபாக்கு அழைக்கிறோம். பாபாக்கு இந்த புது மியூசியம் பாக்குறதுக்கு பாபாக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்க. கார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கார்ல போய் ஏறி உட்காரணும். சோ பாபா இந்த டிரான்ஸ்மிஷன் எப்பவுமே பாபா வெளியில போறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட விடை எடுத்துட்டு தான் போறது. சோ டிரான்ஸ்மெசேஜர் கிட்ட சொன்னது, நான் இந்த மாதிரி போறேன்.
ஸோ டிரான்ஸ் மெசஞ்சர் போய் என்னது, பாபா ஒரு ரெட் பிளாக் காமிச்சிட்டாரு. ரெடியா கார்ல உட்கார்ந்து போறதுக்கு இருந்தவர் திரும்பி அப்படியே உள்ள போய், பாபா பரவாயில்ல பாபா, ஏதோ டிரான்ஸ் மெசஞ்சர், பாபா சொன்னது பாபா சொன்னது. சோ அவருக்கு விருப்பம் இருந்தாலும் போக முடியாம இருந்தது. இனி ஏதாவது இருந்திருக்கும், சிவபாபாவுக்கு தெரியும் தானே. போல அவர் இது போல பாபா சொல்றது, சிவபாபா அவர் கூட இருக்கிறதுனால அவரும் போறதில்லை. இந்த பூந்தோட்டக்காரரும் சிவபாபாவுடன் இருப்பதனால் அவராலும் அங்கு செல்ல முடியாதுள்ளது. பூந்தோட்டக்காரர்களாகிய நீங்களே அங்கு சேவை செய்வதற்கு செல்கின்றீர்கள். மிக சிறந்த பூந்தோட்டக்காரர்கள் மாத்திரமே அழைக்கப்படுகின்றார்கள். பாபாவும் கூறுகின்றார், புத்துக்களை அழிக்க வேண்டாம். மீனிங் அவர் சேவை நடக்கும், அவங்க சொல்ல தெரியாது, தெரிஞ்சவங்க, விளங்கப்படுத்தக்கூடியவங்க. பாபா எப்பெயர்களையும் குறிப்பிடுவதில்லை. மூன்றாம் தரம் பூந்தோட்டக்காரர்களும் இருக்கின்றார். பூந்தோட்டத்தின் அதிபதி மிக சிறந்த மலர்களை உருவாக்கும் பூந்தோட்டக்காரர்களை நேசிக்கின்றார். அப்பாவுடைய பணிக்கு நம்ம உதவி செய்யறோம்னு சொன்னோம், அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அன்பு அனுபவம் செய்வோம். அவர்கள் மூலம் அவரும் பூரிப்படைகின்றார். அவர்கள் தங்கள் வாயிலிருந்து சதா ரத்னங்கள் மாத்திரமே வெளிப்பட அனுமதிக்கின்றனர். தாரணை இருக்குல்ல, தாரணை இருக்கும் பொழுதுதான் சேவையும் நடக்கும். எந்த அளவுக்கு தாரணையோ அந்த அளவுக்கு சேவை. ரத்னங்களுக்கு பதிலாக அவர்கள் தங்கள் வாயிலிருந்து கற்களை வெளிவிட்டால் பாபா என்ன கூறுவார்? மக்கள் சிவனுக்கு எருக்கலம் மலர்களை அர்ப்பணிக்கின்றார்கள். ஆகவே அத்தகையவர்களும் தங்களை அர்ப்பணிப்பார்கள் இல்லையா? நீங்க அர்ப்பணிக்கிறாங்க, ஆனா அவங்க எப்படி இருக்காங்க அந்த ஞாபகார்த்தமும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம என்ன மாதிரி ஆகணும்னு சொல்றார். அவர்களுடைய நடத்தை எதனை போன்றுள்ளது என பாருங்கள். முட்களும் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் காட்டுக்கு செல்கின்றார். சதோ பிரதான் ஆகுவதற்கு பதிலாக அவர்கள் மேலும் அதிகம் தமோ பிரதான் ஆகுகின்றார். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போயிட்டதுன்னா இன்னும் அப்பொழுது அவர்கள் நிலை என்னவாகும்? தந்தை கூறுகின்றார், முதலில் நான் தன்னலமற்றவர், இரண்டாவதாக நான் என்னை இகழ்பவர்களையும் ஈடேற்றுகின்றேன். நான் கருணை கொண்டு என்னை இகழ்கின்ற பாரத மக்களை பெரும் அளவுக்கு ஈடேற்றுகின்றேன். சோ பாபா தன்னுடைய குவாலிட்டி சொல்றாருன்னா நம்ம அது போல ஆகிறதுக்கு இல்லையா? சமான் ஆகணும்னா அதை நோட் பண்ணணும். பாபா தன்னை பத்தி என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு, என்ன மாதிரி குணங்கள் பாபா கிட்ட இருக்கு. நான் தன்னலமற்றவர், இரண்டாவதாக நான் என்னை இகழ்பவர்களையும் ஈடேற்றுகின்றேன். எவ்வளவு பெரிய குணம். நான் கருணை கொண்டு என்னை இகழ்கின்ற பாரத மக்களை பெரும் அளவுக்கு ஈடேற்றுகிறேன். தந்தை கூறுகின்றார், நான் இவ்வேளையில் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகிறேன். நீங்கள் ஒருவரை ஸ்வர்க்கத்துக்கு செல்லுமாறு கூறும் பொழுது தாங்கள் இங்கு ஸ்வர்க்கத்திலேயே இருப்பதாக அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள். அவங்களுக்கு என்ன சொல்றது? ஓ, ஆனால் ஸ்வர்க்கம் சத்தியத்திலேயே உள்ளது. இப்ப யாரும் இது ஸ்வர்க்கம் சொல்ல மாட்டாங்க.
அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஸ்வர்க்கம் எவ்வாறு இந்த கலியுகத்தில் இருக்க முடியும்? கலியுகம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இது பழைய தமோ பிரதான் உலகமாகும். ஸ்வர்க்கம் எங்கே உள்ளது என்பது மக்களுக்கு தெரியாது. ஸ்வர்க்கம் மேலே ஆகாயத்தில் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றார்கள். தில்வாலா ஆலயத்தில் அவர்கள் ஸ்வர்க்கத்தை மேலே கூரையிலும் கீழே அவர்கள் தபஸ்யாவில் அமர்ந்திருப்பதாகவும் சித்தரித்தனர். இதனாலேயே மக்கள் இன்னார் ஸ்வர்க்கத்துக்கு சென்று விட்டார் என கூறுகின்றார்கள். ஸ்வர்க்கம் எங்கே உள்ளது? வர்ணிக்கின்ற அனைவரும் ஒரு ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார் என அவர்கள் கூறுகின்றார்கள். இது நச்சுக்கடல், விஷ்ணு பூமியை பார்க்கடல் என அழைக்கப்படும். பின்னர் அவர்கள் ஒரு பால் ஏரியை உருவாக்கி அதில் விஷ்ணுவை வழிபடுவதற்காக வைத்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பால் ஆறுகள் உள்ள ஸ்வர்க்கத்துக்கு செல்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்கின்றீர்கள். என்ன முன்னேற்பாடு? அது போல ஆகணும் இல்லையா? இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தொடர்ந்தும் மலர்களாக வேண்டும். இன்னைக்குடைய பாடம் தொடர்ந்தும் மலர்களாக வேண்டும். நீங்கள் முட்கள் என ஒருவர் கூறும் அத்தகைய வழியில் நடந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் தொடர்ந்தும் ஒரு மலர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்க. நீங்க சுயத்துக்கும் சேர்த்துதான் வாங்க. சுயத்துக்கும் நம்ம துன்பத்தை கொடுக்கிறோம். மீனிங் ஏதாவது துக்கம் எடுக்கிறது, யாராவது சொல்லிட்டு அப்செட் ஆகுறது, துக்கம் எடுக்கிறது, அது கூட என்னது? சுயத்துக்கு துக்கம் கொடுக்கிறது தான். மாயை உங்களை ஒரு முள்ளாக ஆக்குகின்றார். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். தந்தை கூறுகின்றார், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுது தாமரையை போன்று தூய்மை ஆக்குங்கள். தாமரை அவ்வளவு அழகான ஒரு மலர். சேத்துல வாழ்ந்தாலும் தூய்மையாக. பூந்தோட்டத்தின் அதிபதி ஆகிய பாபா உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுவதற்கு வந்துவிட்டார். நீங்கள் ஒரு மலர் ஆகிவிட்டீர்களா என சோதியுங்கள். எங்கும் சேவை செய்வதற்கு மலர்கள் மாத்திரமே அழைக்கப்படுகின்றார்கள். பாபா, எங்களுக்கு ரோஜா மலரை அனுப்புங்கள். யாரு ரோஜா மலர்? மலர்களாக இருப்பவர்களே புலப்படுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்பிப்பதற்கு வருகிறேன். இதுவே சத்யநாராயணன் ஆகுகின்ற கதை. சத்திய பிரஜைகள் ஆகுகின்ற கதை அல்ல. அடிக்கடி சொல்லியது ராஜயோகம், பிரஜயோகம். சிலர் அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகுகின்றார்கள். ஆகவே பிரஜைகளும் உருவாக்கப்படுவார்கள் என்பது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மீனிங் அந்த அளவுக்கு படிக்கலன்னு சொன்னா அப்போ ராஜயோகம், ராஜாக்கள் ஆகிறதுக்குத்தான் இந்த யோகம். பட் அவனும் படிக்கலன்னு சொன்னா பிரஜை. அரசர்களும் அரசிகளும் பிரஜைகளும் வரிசைக்கரமாக உருவாக்கப்பட்டு வருவதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். 2 முதல் 5 ரூபாய்களை கூட சேமிக்க இயலாத ஏழைகள் எதனை கொடுப்பார்கள்? 1000 ரூபாய்களை கொடுப்பவரை போன்றே அவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படுகிறது. எவ்வளவு கொடுக்கறாங்கன்றது இல்ல, இந்த மனதோட கொடுக்க. பாரதமே அனைத்திலும் ஏழ்மையானது.
தாங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக இருந்ததை பாரதவாசிகள் எவரும் நினைவு செய்வதில்லை. அவர்கள் தேவர்களின் புகழை பாடுகின்றார்கள், ஆனால் அவர்கள் அதனை புரிந்து கொள்வதில்லை. புகழ் இருக்கு, ஆனா அந்த தர்மத்துக்கு தான் நம்ம சேர்ந்தவங்க அப்படின்றது. ஒரு தவளை கத்துகிறது, ஒரு வானம்பாடி பறவை மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் பாடுகிறது, ஆனால் அதில் அர்த்தம் இல்லை. அவர் 2 வகையும் சொல்றாரு. இந்நாட்களில் கீதையை கூறுகின்ற பலர் இருக்கின்றார்கள், இப்பொழுது அதனை செய்கின்ற பெண்கள் பலரும் இருக்கின்றார்கள். கீதையின் மூலம் எந்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை பற்றி எதனையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒருவர் ஒரு சிறிதளவு மந்திர சக்தியை காண்பித்தால் அவர்கள் அவரை கடவுளாக கருதுகின்றார். நாம சொல்றது, அவர்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்கின்றார்கள், ஆகவே அவர்கள் தூய்மையற்றவர்கள் என்பதே அதன் அர்த்தம். தந்தை கூறுகின்றார், விகாரத்தில் ஈடுபடுவதே முதல் இலக்கம் பாவம். இந்த மாதிரி யார் சொல்லு? ஓகே, கீதையில இருக்கு காமம் கொடிய எதிரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கல யாரும். முழு உலகமும் தூய்மையற்றது, அனைவரும் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். இப்பொழுது அவர் வர வேண்டுமா, அல்லது கங்கையில் நீராடுவதனால் நீங்கள் தூய்மையாக போகின்றீர்களா? உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்கு தந்தை அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம முயற்சி செய்யறோமா, பாபா முயற்சி செய்யறோம்? பாபா சொல்ற, தந்தை அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். டெய்லி எந்தெந்த வகையில விளங்கப்படுத்தலாம், குழந்தைகளுக்கு என்னென்ன சூக்ஷமான விஷயங்கள் சொல்லலாம். பாபா பாக்குறாரு தானே, குழந்தைகளை பார்த்து பார்த்துதானே நமக்கு சொல்றது இப்படி நம்ம இருக்கோம் அப்படின்றது. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறுவீர்கள். ஒரு பொழுதும் உங்கள் வாயிலிருந்து கற்கள் வெளிப்படுவதை அனுமதிக்க வேண்டாம். எவ்வளவு தடவைகள் மலர்களாகுங்கள், இதுவும் ஒரு கல்வி. முன்னேறி செல்லும் பொழுது சில தீய சகுனங்களை அனுபவம் செய்வதனால் சித்தி அடைவது. நம்பிக்கை மிக்கவராக இருப்பதிலிருந்து அவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக ஆகுகின்றார்கள். பின்னர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பாபாவிடம் செல்ல வேண்டும். தூய்மை அற்றவர்களால் இந்த இந்திர சபைக்குள் பிரவேசிக்கவும் முடியாது. இந்திர சபை மீனிங் தீய சகுனங்களால அப்படி நடக்குதானா, அது புரிஞ்சுக்க முடியுது. சித்தி அடைவதில்லை. சித்தி அடையலன்னு சொன்னா அப்போ நம்பிக்கை போயிடுறது இல்லையா? பாபா சொல்றது செக் பண்ணு. இதுவே இந்திர சபை. அத்தகையவர்களை இங்கு அழைத்து வருகின்ற பிராமண ஆசிரியர்களுக்கும் பாரிய பொறுப்பு உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை பின் பண்றதுக்கு. அவர்கள் விகாரத்தில் ஈடுபட்டால் பின்னர் பிராமண ஆசிரியரும் ஒரு சுமையை செய்திருக்கின்றார். ஒரு கணக்கு பாபுவுக்கு விளங்கப்படுத்துகிறார். இதனாலே நீங்கள் எவரையாவது இங்கு அழைத்து வரும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது சாதுக்கள், புனிதர்கள் போன்ற அனைவரும் வரிசையில் காத்திருப்பதை காண்பீர்கள். பீஷ்ம பிதாமகர் என்னும் அத்தகைய பெயர்களும் உள்ளன. குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் பரந்த எல்லையற்ற புத்தி இருக்க வேண்டும்.
பரந்த எல்லையற்ற புத்தி. பாரதம் பூந்தோட்டமாக இருந்தது எனவும் அங்கு தேவர்கள் வசித்தார்கள் எனவும் உங்களால் எவருக்கும் கூற முடியும். அவர்கள் இப்பொழுது முட்கள் ஆகிவிட்டார்கள். அதே மலர்கள் தான் முட்களாக. மலர்கள் வேறு, முட்கள் வேறு கிடையாது. மலர்களைத்தான் முட்களாக. அவர்கள் இப்பொழுது முட்களாகிவிட்டார்கள். உங்களில் 5 விகாரங்கள் உள்ளன. ராவண ராஜ்யம் என்றால் ஒரு காடு என அர்த்தம். தந்தை வந்து முட்களை மலர்களாக மாற்றுகின்றான். இதை பற்றி சிந்தியுங்கள். இங்க ஃபுல்லா செக் பண்ணணும், யோசிக்கணும். என்னது? நான் இப்பொழுது ஒரு ரோஜா மலராக ஆகாமல் விட்டால் பின்னர் நான் பிறவி பிறவியாக ஒரு மலர் ஆகுவேன். பிறவி பிறவி என்ன? கல்பம் கல்பமா? இப்ப ஆகலன்னு சொன்னா இல்லையா? வேற எப்போ ஆகுறது? உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுக்கே நன்மை செய்ய வேண்டும். பாபாடிகளை சொல்றதிலே அவங்க மேல நீங்களே கருணை காட்டுகின்றது. நீங்கள் சிவபாபாவுக்கு எந்த பெரிய சலுகையும் செய்யவில்லை. சிவபாபாவுக்கு ஏதாவது நம்ம சலுகை செய்யறோம் நம்ம படிக்கிறதுனால? பாபா சொல்றது உங்களுக்கு நீங்களே தான் நன்மை செய்றீங்க. நம்ம பாபாவுக்கு ஏதோ கொடுக்குறோமோ இல்ல அவருக்கு ஏதோ சலுகை செய்யறோமோ கிடையாது. நீங்கள் உங்களுக்கே ஒரு சலுகை காட்ட வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். ஒருவர் பூந்தோட்டத்துக்கு செல்லும் பொழுது அவர் நறுமணம் மிக்க மலர்களை மாத்திரமே பார்ப்பார். அவர் மலர்களை பார்க்க மாட்டார். முட்கள் இருக்கிற இடத்துக்கும் போக மாட்டாங்க. அவர்கள் மலர் கண்காட்சியை நடாத்துகின்றார்கள். இதுவும் ஒரு மலர் கண்காட்சி. ஃப்ளவர் ஷோ இருக்கும் இல்ல? எங்க பாபா நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்லாரு? மலர்களின் பாபா சொல்றது இதுவும் அப்படி மலர் கண்காட்சி. பாபா நம்மளெல்லாம் பார்க்கிறார். ஒரு பெரிய பரிசு பெறப்படுகிறது. மிகவும் சிறந்த முதற்தரமான மலர்கள் ஆகுங்கள். அதுக்கு என்ன சொல்றாரு பாபா? உங்கள் நடத்தை மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். கோபப்படும் நபருடன் மிகவும் எப்படி இருக்கணும்? நம்ம யாராவது கோபப்படுறாங்கன்னா எப்படி இருக்கணும்? கோபப்படும் நபருடன் மிகவும் பணிவாங்குங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நான் தூய்மையாகி ஸ்வர்க்கமாகிய தூய உலகின் அதிபதியாக விரும்புகிறேன். நான் விரும்புறேன்னு சொன்னா நான் தான் மாறும். பல சாதுரியங்கள் உள்ளன. பெண்களுக்கு தந்திரங்கள் உள்ளன. நீங்கள் திறமையுடன் தூய்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள்னா பந்தனம் இருக்கும் இல்ல, அந்த மாதிரி பாபா சொல்றது. யுக்திகள் யூஸ் பண்ணி, தந்திரம்னா யுக்திகள் யூஸ் பண்ணி தூய்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் கூற முடியும், கடவுள் கூறினார், காமமே கொடிய எதிரி, தூய்மையாகுங்கள், நீங்கள் சத்தோ பிரதான் ஆகுவீர்கள். ஆகவே நான் கடவுள் கூறுவதை கேட்க கூடாதா? ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்ன பாபா. எஸ்பெஷலி தூய்மைக்காக பாபா சொல்றது. சரியான வழிமுறை மூலம் உங்களை காத்து கொள்ளுங்கள். பாபா இருக்காரு இல்லையா, ஆரம்ப காலத்துல இருந்து இதுதானே.
ஆதிகள் எல்லாம் என்னென்ன வழிமுறை செஞ்சா அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ வழிமுறைகள் பாபன் சொல்லி கொடுக்கிறார். சரியான வழிமுறை மூலம் உங்களை காத்து கொள்ளுங்கள். உலக அதிபதி ஆகுவதற்கு நீங்கள் ஒரு சிறிதளவை சகித்தால் என்ன? நீங்கள் அனைத்தையும் உங்களுக்காகவே செய்கின்றீர்கள். பாபாவுக்கு இல்ல, பாபாவுடைய ஸ்ரீமத் படி சேரும், பட் நமக்காக. அம்மக்கள் அரசாங்கத்துக்காக சண்டை செய்கின்றார்கள், ஆனால் நீங்களோ அனைத்தையும் உங்களுக்காகவே செய்கின்றீர்கள். பொலிட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்காக, அந்த பார்ட்டிக்காக, இந்த கவர்மெண்ட்காக. இங்க நம்ம காட்லி கவர்மெண்ட் இருந்தாலும் நமக்காக செய்யும். நீங்கள் சில முயற்சிகளை செய்ய வேண்டும். தந்தையை மறப்பதனால் நீங்கள் வீழ்வதுடன் பின்னர் அவமானத்தையும் உணர்கின்றீர்கள். பின்னர் உங்களால் எவ்வாறு தேவர்களாக முடியும்? நல்லா சோதித்து பார்த்து நம்மளை நாமே மாத்தணும். நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்த இப்போது கண்ணெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகிறோம். தாரணைக்கான சாராம்சம்: மாயின் தீய சகுனங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு உங்கள் வாயிலிருந்து இந்த ஞான ரத்னங்கள் மாத்திரம் வெளிப்பட அனுமதி. மாயின் தீய சகுனங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு உங்கள் வாயிலிருந்து இந்த ஞான ரத்னங்கள் மாத்திரம் வெளிப்பட அனுமதிங்கள். நீங்கள் வைத்திருக்கும் சகவாசத்தை இட்டு மிகவும் கவனமாக இருங்கள். வைத்திருக்கும் சகவாசத்தை இட்டு மிகவும் கவனமாக இருங்கள். 2. நறுமணம் மிக்கதொரு மலர் ஆகுவதற்கு தொடர்ந்தும் குறைபாடுகளை அகற்றுங்கள். நறுமணம் மிக்கதொரு மலர் ஆகுவதற்கு தொடர்ந்தும் குறைபாடுகளை அகற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி மிக மிக பணிவானவர்கள் ஆகுங்கள். மிக மிக பணிவானவர்கள் ஆகுங்கள். கொடிய எதிரியாக காமத்தினால் ஒரு பொழுதும் தோற்கடிக்கப்படாது. கொடிய எதிரி காமத்தினால் ஒரு பொழுதுமே தோற்கடிக்கப்படாது. சாதுரியத்துடன் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சாதுரியத்துடன் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சகல சக்திகளையும் உங்கள் அதிசயங்களாக அன்றி உங்களுடைய கடமையாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் சகல சக்திகளையும் உங்கள் அதிசயங்களாக அன்றி உங்களுடைய கடமையாக பயன்படுத்துவதன் மூலம் பூஜிக்கத்தக்கவராகவும் நினைவு கூறப்படுபவராகவும் ஆகுவீர்கள். பூஜிக்கத்தக்கவராகவும் நினைவு கூறப்படுபவராகவும் ஆகுவீர்களாகும்.
நீங்கள் நினைவை கொண்டிருப்பதனால் பெறுகின்ற சக்திகளை அதிசயங்களாக பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவற்றை பயன்படுத்துவது உங்களின் கடமை. அந்த மக்கள் மந்திர சக்தியின் மூலம் அதிசயங்களை புரிகின்றார்கள். ஆனால் உங்களுக்கு ஸ்ரீமத் உள்ளது. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நிச்சயமாக சக்திகளை விருத்தி செய்கின்றீர்கள். இவ்வாறே உங்கள் எண்ணங்கள் நடைமுறை ஆகுகின்றன. ஸ்ரீமத் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் அது மூலமாக நடைமுறையில செயல்ல வருது. உங்கள் எண்ணங்கள் மூலம் உங்களால் ஒருவரை பணி ஒன்றை மேற்கொள்ளுமாறு தூண்ட முடியும். அதுவும் ஒரு சக்தி. எவ்வாறாயினும் ஸ்ரீமத்துடன் உங்கள் சொந்த மனதின் கட்டளைகளை கலக்காத பொழுது மட்டுமே ஸ்ரீமத் உடன் உங்கள் சொந்த மனதின் கட்டளைகளை கலக்காத பொழுது மட்டுமே உங்களால் பூஜிக்கத்தக்கவராகவும் நினைவு கூறப்படுபவராகவும் ஆக முடியும். ஸ்ரீமத்ல எதுவும் மிக்ஸ் பண்ணாம இருந்தால்தான் அப்படி. ஸ்லோகம். எவ்வகையான குழப்பத்தினாலும் மனம் தளர்ந்து போவதற்கு பதிலாக பெரிய இதயம் உடைய ஒருவராக ஆகுங்கள். எவ்வகையான குழப்பத்தினாலும் மனம் தளர்ந்து போவதற்கு பதிலாக பெரிய இதயம் உடையவராக அதுல எல்லாமே அமிழ்ந்துடும். பெரிய இதயம் மேன்மையாகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை பிரகின்றன. இலகு சுபாவம் உடையவர்கள் இனிமை என்னும் தெய்வீக குணத்தினால் நிறைந்திருப்பார். அவர்கள் சதா முக மலர்ச்சியாக இருக்கின்றனர். முக மலர்ச்சியுடையவர்கள் அனைவரையும் தங்களை நோக்கி கவருகின்றனர். முக மலர்ச்சியாக இருத்தல் என்றால் அதீந்திரிய சுகம் என்னும் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுதல் என்ற அர்த்தம். இந்த ஞானத்தை கடையும் பொழுது அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்து அதீந்திரிய சுகத்தில் ஊஞ்சலாடுங்கள். இதுவே முக மலர்ச்சியாக இருத்தல் எனப்படுகிறது. இவ்விதமாக முக மலர்ச்சியாக இருப்பவர்களே அனைவரையும் கவர்கின்றார்கள். இன்னைக்கு 27 இந்த வினான் என்ன இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு யாருக்காவது நினைக்கிறீங்களா? இப்போ சொல்றாருதான் நாடகம் பத்தி. இதுவும் ஒரு வீணான எண்ணம். இது நடந்திருக்க கூடாது. சக்தி ஞானத்தின் சக்தி. வீணான எண்ணம். நம் முன்னே விரியும் காட்சியை எதிர்க்கிறோம். நிதர்சனத்துடன் மனம் விவாதிக்கிறது. நடப்பது உண்மையாக இருக்கக்கூடாது என்றும் அது வேறொன்றாக இருக்க வேண்டும் என்றும் பிடிவாதம் பிடிக்கிறது. பாபாவின் மகா மந்திரம், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, முட்கள் நிறைந்த காட்டை மலர் தோட்டமாக மாற்றுவதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். அதனால்தான் அவர் முட்களின் அதிபதி பபுல்நாத் என்று அழைக்கப்படுகின்றார்.
நிகழ்கால தருணம் நம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று பழைய சம்ஸ்காரங்கள் நம்புகின்றன. எதிர்பார்ப்பு பொய்க்கும் போது அவை முரண்டு பிடிக்கின்றன. ஆனால் நிகழ்கால தருணம் என்பது நாடகத்தின் ஒரு பகுதி. அது மிக துல்லியமானது. முந்தைய கல்பத்தில் இது சரியாக இப்படித்தான் நடந்தது. எதை எதிர்க்கின்றோமோ அது ஏற்கனவே எண்ணற்ற முறை துல்லியமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். நாடகத்தின் ஞானம் கொண்ட ஆத்மா கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை ஒரே தொடர்ச்சியான துல்லியமான ஓட்டமாக பார்க்கிறது. அந்த பார்வையில் இந்த காட்சி தற்செயலானது அல்ல, தவறானது அல்ல, அல்லது வேறொன்றாக இருந்திருக்க வேண்டியதும் அல்ல. இந்த தருணத்தில் இந்த காட்சி இப்படித்தான் வர வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நாடகத்தின் நினைவு என்பது புள்ளியின் மூன்றாவது சக்தி ஆகும். இந்த புள்ளி உறுதியாக இருக்கும்போது மாயாவால் அதை அழிக்க முடியாது. காட்சி என்னவோ அதுவாகவே இருக்கும். ஆத்மா காட்சியை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் தனது பாகத்தை சரியாக நடித்தால் போதுமானது. காட்சியை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய பாகத்தை ஒழுங்கா நடிக்கணும். இதுல ட்ரில்ல ஆத்மாவாகிய நான் நடிக்கும் பாகம் எவ்வளவு அற்புதமானது. இது ஒரு அழிவற்ற பாகம். ஒரு மிக பெரிய மேடையில் நான் என் பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றேன். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, நன்மையானது, மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய எண்ணற்ற முறை நான் இந்த பாகத்தை நடித்திருக்கின்றேன். என் வாழ்க்கையிலிருந்து ஒரு காட்சி என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அது நாடகத்தில் பொருத்தி பார்க்கிறேன். இந்த காட்சியும் நிர்ணயிக்கப்பட்டதுதான், நன்மையானது தான். இதில் புதிதாக எதுவும் இல்லை. ஆத்மாவாகிய நான் இந்த மேடையில் எனது பாகத்தை செய்கிறேன், பின் வீட்டிற்கு திரும்புகிறேன். நான் செய்ய வேண்டியது இவ்வளவுதான். இந்த காட்சி எனது மேடை, எனது எதிரி அல்ல. படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் அது ஒரு பொழுதும் மூழ்காது. இன்னைக்கு முரளியில பாபா சொன்னது இந்திர சபைன்னு சொல்றது மதுபன். சோ மதுபனுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து அப்கோர்ஸ் இப்ப சொன்னது இல்லையா, அது போல நம்ம அதெல்லாம் சொல்லணும். அது தொடர்ந்து கொஞ்சம் காலத்துக்கு பிராக்டிஸ் பண்ணாதான் மதுபனுக்கு போகலாம். அந்த ஃபார்ம் எல்லாம் இருக்கு. பட் இங்க சேவைக்கு கூட்டிட்டு வர்றது கூட சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்த உடனே சேவை யாரும் செய்யறதுன்னா கொஞ்சம் ஞானம் யோகத்துல அவங்கள கொஞ்சம் ஈடுபடுத்தணும். அதுக்கப்புறம் கிச்சன் சேவை, சமைக்கிறது, இல்ல மரக்கறி வெட்டுறது, இதெல்லாம் அது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடாம இருக்கணும், சமைக்காம இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல எல்லாம் ஏற்படணும். பட் கொஞ்சம் ஞானம் யோகத்துல ஈடுபாடு இருக்கு, கொஞ்சம் மூலிக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் தூய்மையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னா மற்ற சேவைகள் செய்யலாம். லைக் வாஷிங் அப் அந்த மாதிரி, இல்லை வேற ஏதாவது கர்ம யோகா, ஹூவரிங், இந்த மாதிரி பாபா வீட்டுல அந்த மாதிரி சேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். ஸோ அதுக்கும் பாபா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகேயா? சிஸ்டர் தேங்க்யூ. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். இன்றைக்கு பாபா சொன்னதுல ஒரு பாயிண்ட் எனக்கு விளங்கிட்டது. நான் அது சரியா விளங்கிட்டனோண்டு நீங்கள் ஒரு புள்ளையண்டா திருத்தி விடுங்கோ. அந்த மூன்றாவது கண் இருக்குதானே ரெண்டு பாபா சொல்றாரு. அது வந்து மூன்றாவது கண் எங்களோட நாடகத்தை அதுக்குள்ளால நாங்கள் செய்கிற இதுகள் தெரியுமன்ற மாதிரி. அது ஒரு கொஞ்சம் அந்த தேர்ட் ஐயா விளங்கப்படுத்தி விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
பாபா சொல்றது 3வது கண்ணுன்னா ஆத்மா, நம்ம இருக்கக்கூடிய இடம். ஸோ சம்டைம்ஸ் பாபா வந்து நம்மளுடைய 3வது கண் திறக்குதுன்னு சொல்றாரு. திறக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய புத்தியில அந்த விழிப்புணர்வு வருது, நான் ஒரு ஆத்மா அப்படின்றது இல்லையா? ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய புத்தியில இந்த ஞானத்தை கிரகிக்கிறது. ஸோ 3வது கண் அப்படின்னு சொன்னா நமக்கு முன்னாடி தென்படாததெல்லாம் இப்போ தென்படுது. ஸோ முன்னாடி வந்து நம்ம வெறும் இந்த 2 கண்கள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல உடல் உணர்வுல தான் இருந்தோம். இப்போ 3வது கண் சொன்னால் ஆத்ம உணர்வுக்கு வரும். ஸோ ஆத்ம உணர்வுல இருந்து பார்க்கறது, மற்றவங்களும் அந்த மாதிரி பார்க்கறது, நம்மளுடைய ஞானத்தை வாழ்க்கையில யூஸ் பண்றது. ஸோ அது ஞான கண் தான் 3வது கண். ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு பாபா பூந்தோட்டத்தின் அதிபதி அவங்க வந்து நமக்கு முரளி. ஜென்ரலி பாபா முரளியில பல அலைகள் இருக்கும். பட் இன்னைக்கூட முரளி பாபா பூந்தோட்டத்தின் அதிபதியாக நம்மள மலர்கள் ஆக்குறதுக்கு, முட்களிலிருந்து மலர்கள் ஆக்குவதற்கு பாபா நமக்கு நிறைய முயற்சி செய்வார் இல்லையா? ஸோ பாபா எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறதோ அதுக்கு அதிக அளவு நம்ம முயற்சி செய்யணும். சோதித்து பார்க்கறது, சூக்ஷமாக சோதித்து பார்க்கறது, உள்ளுக்குள்ளார எந்த மாதிரி முள் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் அந்த முள்ளு கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது மேல நடப்பாங்கல்ல, செருப்பு சேர் இருக்கும். பாதுகாப்பு சிஸ்டர், அந்த மலருக்கு அந்த முள்ளோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது இல்ல, நான் சொல்றது இந்த இது மேல எல்லாம் கொஞ்சம் நடப்பாங்க ஹீலுக்கு. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளு கூட என்னது தேவையா இருக்கு இந்த உடலுக்கு, கலியுகத்துக்கு. ஆனா பாபா சொல்றது நம்மளுக்கு எந்த மாதிரி உலகத்துக்கு போறோம் வந்து எந்த மாதிரி முட்களும் இருக்காது. பாபா சொல்ற பிசிக்கிறவங்க இந்த சொல்லாத புத்துறது இருக்குல்ல, அதான் பெரிய பெரிய புத்து. அதுக்காக தான் பாபாவுடைய சுலோகத்திலே சொல்ற பெரிய மனசுடையவராக இருந்த இந்த இதையும் தாங்கக்கூடியது, இதையும் தாங்கக்கூடிய இதயம் அப்படியான சிறகு சொல்ல மறக்க இல்லாம இருக்கு வாழ்க்கை பூரா. வார்த்தைகள் வந்துட்டதுன்னா அது திருப்பி எடுக்க முடியாது. நல்லதான் பாபா சொல்றது, மலர்கள்னா முக்கியமான விஷயம். பாபா என்ன சொன்னா, அவங்களுடைய வாயிலிருந்து எப்பவுமே ரத்னங்கள் தான் வருது. நீ லௌகீகத்திலயும் நிறைய சொல்றது, வார்த்தைகள் பத்தி நிறைய சொல்றது. பட் இங்க பாபா நமக்கு ரியலி அப்படி நம்மள ஆக்குறாரு. சோ உள்ளுக்குள்ளாரு நமக்கு வந்து அந்த நம்மளுடைய ஒரு கண்ணோட்டம், நோக்கம் எல்லாமே அதுவும் ரொம்ப மென்மையாக இருக்கணும். அதுலயும் எந்த விதமான கலப்படம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து வேணும்னு நினைக்கிறது, வேணும்னு சொல்றதும் இல்லை. ஆனா என்னது உள்ளுக்குள்ளார இன்னும் துக்கம் இருக்கு, ஏதாவது ஒரு பழைய விஷயத்தோடைய ஆதிக்கம் இன்னும் உள்ளுக்குள்ளார அந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் அதோடைய விளைவாக நம்ம அப்படி சொல்லிடுறோம், இல்லை அப்படி ஃபீல் பண்றதுனால நம்ம அப்படி சொல்லுவோம். அதனால்தான் வந்து மலர்கள் ஆகணும் அப்படின்னு பாபா கிட்ட இருந்து சக்தி எடுக்கணும். சக்தி எடுத்து அந்த முட்களை அகற்றணும். ஃபுல்லா செக் பண்ண சோதித்து பாருங்க, ஏதாவது பலவீனங்கள் இருக்குதா. நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா அப்படி தூய்மை ஆயிடலையே. தூய்மை ஆயிட்டோம்னு சொன்னா அவ்வளோ அத்தீந்திர சுகம் சேவையில அப்படி பறக்கணுமே. பாபா சொல்றது இன்னும் விஷயங்கள் மாத்தணும், அதுக்கு நல்ல சோதிக்கணும். இன்னைக்கு பாபா ஒரு விஷயம் சொன்னது, ஸ்ரீமத்துல மன்மத்தை கலக்கிறது. இதுவும் ஒரு ரொம்ப பெரிய சூக்ஷமான விஷயம். எப்படி தெரியும் நம்ம ஸ்ரீமத்ல மன்மத்தை கலக்குறோம் அப்படின்னு?
மாய வந்த எடுத்து போகுது மாய வரைக்கும் கடலுக்கு பாபா சொல்றது நேத்து பாபா சொன்னார் இல்லையா, அதுவும் ஒரு பந்தனம் சொன்னார். இப்படி வந்து பாபாவுடைய விஷயங்கள் ஸ்ரீமத்தை கூட நம்மளுடைய புத்தியின் அற்புதம் அப்படின்னு நினைச்சிடணும். அது இருக்கிறதுலயே பெரிய சூக்ஷமான பந்தனம். சொந்த மாதிரி ஸ்ரீமத்ல மன்மத்தை கலக்கிறது. சோ அதுல இருந்து என்ன வருது? ஏதாவது ஒரு விகாரம் இருக்கும், இல்ல முழுமையான வெற்றி நமக்கு இருக்காது. அகம்பாவம் பல விஷயங்கள். நம்ம இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்ம சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு நினைக்கிறோம். அது அது நம்மளுடைய ஒரு அபிப்பிராயத்தை கூட நம்ம வந்து ஸ்ரீமத்ல கலக்காது. கேர்ஃபுல்லா இருக்கணும். அதைத்தான் பாபா இன்னைக்கு சொன்னது இல்லையா, உலகத்துல வந்து அது காடா இருக்கு, ஆனா இங்க வந்து உலகத்தில் மாயின் பகட்டு இருக்கு, இங்க அமைதி இருக்குன்னு சொல்லி. இந்த அமைதியில இருக்கும் பொழுது, பாபா கூட இருக்கும் பொழுது நமக்கு சரி பிழைன்றது தெரியணும். அப்பதான் வந்து நம்ம அதுல மன்மத்தை கலக்காம இருக்கும். இல்லைன்னா அதுல ஏதாச்சும் ஒண்ணு சம்டைம்ஸ் நம்மளுடைய அப்ரிங்கிங், என்ன சின்ன வயசுல ஏதாவது அதுதான் சரி பிள்ளைன்னு அந்த சரி பிள்ளைய இதுல மிக்ஸ் பண்ணும். பாப்பா சொல்றது வேற மாதிரி. அது வந்து பாபா இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி நம்மள மலர்கள் ஆக்குறார். அவர் எப்படி இருக்காரு அது போல. சோ என்ன மலர் ஆகணும் பாபா சார்? ரோஜா மலர்ந்து இருக்கும். சாந்தி. சோ நாளைக்கு பயணம் எல்லாருக்கும், எல்லாரையும் நான் போய் சொன்னேன், எல்லாரையும் ஒரு சூக்ஷ்மத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போறது. அதெல்லாம் இருப்பீங்க தானே, நீங்க வருவீங்க தான். நீங்க ஆல்ரெடி போயிட்டோம். ஆல்ரெடி போயிட்டீங்க. மைண்ட் அங்கதான் நிக்குது சிஸ்டர். நீங்க என்ன Om Shanti sister, safe flight. தேங்க்யூ. அது நம்மளோட மைண்ட் எப்பவுமே நாங்க பிறந்து வளர்ந்த வழியா நாங்க போன இடங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் இதெல்லாம் இருக்கும் தானே. ஸ்ரீலங்காவில் எந்தெந்த இடங்களுக்கு போறீங்க சிஸ்டர்? மோஸ்ட்லி இருக்கிற சென்டர்ஸ் எல்லாம் விடாம போறீங்களா? 2 weeks. ஓம் சாந்தி சிஸ்டர். வாவா உங்களோட வர சோமா போட்டு வாங்க. ஜேர்னி சிஸ்டர். சேஃபா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கூட்டிட்டு போறீங்க தானே? ஓம் சாந்தி சிஸ்டர். நீங்க யாழ்ப்பாணம் போறேன்டா எங்கட ஊரை கடந்துதான் போகணும். எங்கட ஞாபகம் வேணும். சேஃப்டி நான் நேச்சன் பெரந்தாமம் அண்டு யாரு சொன்னது? ஓம் சாந்தி. நானும் அந்த ஊர் தான் சிஸ்டர். நீங்க அங்கேயும் ஒரு சென்டர் இருக்குது, அங்கேயும் போங்க சிஸ்டர். Additional work. Nowadays sweets are
நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனாம் யோகி. அவன் ஊழ்வினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனாம் யோகி. உள்ளமலர் தாமரை ஓரளவும் மாணவனை இல்லாமல் இருப்பவனே யோகி. ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை. அவன் தாயின் சால பரிந்தருள் காட்ட தயங்குவதில்லை. ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை. அவன் தாயின் சால பரிந்தருள் காட்ட தயங்குவதில்லை. தீயினும் தூய சிந்தைய நாளும் தேய்வதும் இல்லை. அந்த தூய்மையான கருணைய நாளும் ஓய்வதும் இல்லை. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே